ஹாய், என் ஸ்டைலில் சிம்பிளாக முறுக்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே, அதுக்கு இப்போ ஒரு பேஸ் வேணும். ஒரு சட்னி மட்டும் அரைச்சிக்கலாம். கொத்தமல்லி சட்னி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாம் பச்சையாக அரைச்சிக்க போகிறேன். கொத்தமல்லி நல்லா தண்டோடு நிறைய எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகா, உப்பு, அவ்வளோதான் சேர்த்துட்டுருக்கேன். 2 வெங்காயம், அதாவது வெங்காயத்துலேருந்து 2 துண்டு மட்டும் எடுத்து போட்டுட்டு இப்போ இதை அரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதான். லெமன் உங்ககிட்ட இருந்ததுன்னா புழிஞ்சுக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை கேர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கெட்டி தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. இவ்வளோ தான் நான் போட்டு அரைச்சிருக்கேன். என்னென்ன காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா தக்காளி, வெங்காயம், அப்புறம் வெள்ளரிக்காய், கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் சும்மா ஒரே ஒரு பிளேட் மட்டும் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக சட்னி அரைச்சி வச்சுட்டுருக்கேன். வீட்டில் என்கிட்ட குட்டி குட்டி முறுக்கு இருந்தது, இந்த பட்டர் முறுக்கு இருந்தது. அதனால் இதை வச்சு தான் நான் சாண்ட்விச் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் முறுக்கு வீட்லேயே பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது நான் கடையில் வாங்கினது தான், பட்டர் முறுக்கு, குட்டி குட்டி முறுக்கு. ஸோ அந்த முறுக்கில் அந்த சட்னியை தடவி வச்சிடலாம். எல்லா முறுக்குலையும் எத்தனை நீங்கள் சாண்ட்விச் பண்ண போகிறீங்களோ எல்லாத்துலேயும் இந்த கொத்தமல்லி இதை தடவி வச்சிடலாம். ஏன்னா இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. இதுவும் சீஸும் தான் இந்த முறுக்கு சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அந்த சட்னி அரைக்கிறது மட்டும்தான் வேலை, காய்கறி கட் பண்ணுறது தான் வேலை. குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் வந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்காக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. முறுக்கு மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. காய்கறியும் உள்ளே போன மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே உள்ளே போன மாதிரியும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் காய்கறி பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இன்னும் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி, அது மேலே இன்னொரு முறுக்கும் வச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, அதனால் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாட் மசாலா இருந்தது அப்படின்னா நீங்கள் சாட் மசாலா கூட மேலே தூவலாம். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாச்சு. மேலே ஃபுல்லாக ஓம்புடி தூவிடலாம். மேலே இன்னொரு முறுக்கு எல்லாத்துக்கும் வச்சுட்டு மேலே ஃபுல்லாக ஓம்புடி தூவிடலாம். அதுக்கப்புறம் சீஸ் கொஞ்சம் தூவிக்கலாம் மேலே. இதுக்கு மேலே நிறைய ஓம்புடி தூவணும். நிறைய ஓம்புடி தூவினா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சீஸ் நிறைய போடுறேன். நல்லா ஒரு க்யூப்க்கு மேலே சீஸ் கிரேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நல்லா மேலே போட்டாச்சு. அதுக்கு மேலே ஓமப்பொடி நிறைய ஃபுல்லாக தூவிட்டா, அதுக்கு மேலே கொத்தமல்லியும் போட்டோன்னா சூப்பரான முறுக்கு சாண்ட்விச் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொத்தமல்லி சட்னி ஃப்ளேவரோட இந்த வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஓமப்பொடி, சீஸ் இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஓ மை காட் அப்படியே மெல்ட் ஆகிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே ஃபுல்லாக ஓமப்பொடி போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி மேலே போட்டால் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு முறுக்கு சாண்ட்விச் வீட்டில் ரொம்ப ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே இல்லை. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.